إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று வரை எந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும், எந்த தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்தாலும் ஒரே செய்தியை ஒவ்வொரு விதமாக நீங்கள் கண்டு கொண்டிருப்பீர்கள். இஸ்ரேல் வாஸ் ஈரானுடைய போரை பற்றி ஒட்டுமொத்த செய்திகளும் சுற்றி சுற்றி காட்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டு கொள்ளலாம். இதை பற்றி உலகம் என்ன பேசுகின்றது, உலகத்தினுடைய செய்திகள் என்ன, யாருடைய கை ஓங்கி இருக்கின்றது, யார் அடியை கொடுத்து கொண்டிருக்கிறார், யார் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், இதற்கு பின்னால் என்ன நடக்கும், யார் அதிகமாக சேதம் அடைந்து கொண்டிருக்கின்றது என்ற இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவே அதை நீங்கள் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இரண்டு செய்திகளை முதலாக நான் இஸ்லாத்தை தொடர்பு படுத்தி ஒரு ஆரம்பமாக சொல்கின்றேன். இதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள். முதல் விஷயம், 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போது போர் துவங்கியதோ அந்த முதல் வார ஜும்மாவிலேயே பலதரப்பட்ட செய்திகளை நான் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்திருக்கின்றேன். அதிலிருந்து இரண்டு செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். முதலாவது, ஹிட்லர் பல யூதர்களை கொன்று குவித்தார். அவருடைய வரலாற்றை படிக்கும் போது பல லட்ச யூதர்களுடைய கணக்கை அவர் கதையை முடித்தார், கொன்றார், நாடு கடத்தினார். ஆஸ்திரேலியாவினுடைய ஆஸ்விட்சில் வதை முகாம்களை கட்டி சித்திரவதை செய்து பட்டினி போட்டு யூதர்களை கொன்றார். வெறி பிடித்தவராக யூதர்களை பார்க்கும் போதெல்லாம் மூர்க்கத்தனமாக கொன்றார் என்ற செய்திகளை எல்லாம் நாம் படிக்கின்றோம். இப்படி யூதர்களை கொன்ற அந்த ஹிட்லர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், 90% யூதர்களை நான் கொன்றுவிட்டேன், 10% யூதர்களை இந்த உலகத்திற்கு நான் விட்டு செல்கின்றேன். பிற்காலத்தில் வருபவர்கள் யூதர்கள் யார், யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எவ்வளவு மோசமான விஷமித்தனம் கொண்டவர்கள் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்னை அவர்கள் நினைவில் கொள்வார்கள். இந்த 10% யூதர்களையும் ஹிட்லர் கொன்று இருக்கலாமே என்று அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். அதனால் 10% யூதர்களை நான் விட்டு செல்கின்றேன் என்று ஹிட்லர் சொன்னதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன் அப்போதே. பின்பு இரண்டாவது விஷயம், கிரேட் இஸ்ரேல் என்று அவர்கள் ஒன்றை உருவாக்குவார்கள். அதில் பல நாடுகள் அடங்கக்கூடிய விகிதத்தில் அது மதீனா வரைக்கும் செல்கின்றது. அது வரைக்கும் அவர்கள் பிடிக்காத வரை இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வராது. இப்படி பிடிக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, ஜெருசலம், பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ் யூதர்களுடைய கரத்தில் செல்வதென்பது மதீனாவிற்கு கெடுதி விளைவிக்கும் என்று சொன்னார்கள். இதை அவர்கள் அடம் பிடித்து அதை செய்வார்கள். இன்று ஈரான் அடிக்கும் போது இஸ்ரேல் அடி வாங்குகின்றது என்று மகிழ்ச்சி சில மக்கள் கொண்டாலும் இஸ்ரேல் யூதர்களுடைய கை ஓங்கும். அவர்கள் அந்த இடங்களையே ஆக்கிரமிப்பு செய்வார்கள், அபகரிப்பார்கள். மதீனா வரைக்கும் அது செல்லும். இந்த நேரத்தில் அரபுகளும் அடி வாங்குவார்கள். அரபுகளும் இப்ப அவர்களுடைய நிலப்பரப்பிற்கு செல்லாத வரைக்கும் வாய் மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரீஸ் நாளை யூதர்களை எதிர்க்கலாம் அல்லது எதிர்க்காமலேயே அடி வாங்கலாம். எப்படியோ ஒண்ணு, யூதர்கள் அரபுகளை அடிப்பது என்பது உறுதி. யூதர்கள் அரபுகளை கண்டிப்பாக அடிப்பார்கள். அடிக்கக்கூடிய தினம், நாள், நேரம் வரும். அதனுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி அவர்கள் அடி வாங்கக்கூடிய அந்த நேரம் மதீனா வரைக்கும் யூதர்களை அதை கைப்பற்றுவார்கள். இப்படி கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கட்டுமானத்தில் இருப்பது தி தேர்ட் டெம்பிள் என்பதை அவர்கள் உருவாக்குவார்கள். தி ஹைக்கல் ஆஃப் சாலமன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரில் மிகப்பெரிய கோயில் உருவாக்குவது என்பது அவர்களுடைய கருத்து. இதை உருவாக்குவது என்பது தஜ்ஜாலுக்கானது. தஜ்ஜால் வந்து அங்கு அமர்ந்து ஆட்சி செய்வதற்கான முழு ஏற்பாட்டையும் யூதர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள்.
அதை முன்னிறுத்திதான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றது. அதற்காகத்தான் இவ்வளவு சண்டை சச்சரவுகளும் நடக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ஆலம், நாளை என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், எப்படி செல்லும், இது அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் இந்த கட்டமைப்பின் மூலம்தான் யூதர்கள் அடுத்தடுத்த நகர்வை கொண்டு செல்வார்கள். அவர்களுடைய கை ஓங்கும், அவர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சிகள் உருவாகும். தஜ்ஜாலுக்காக அவர்கள் 3வது கோயிலை ஹைக்கல் ஆஃப் சுலைமானை அவர்கள் நிர்மாணித்தே தீர்வார்கள். தஜ்ஜாலும் தோன்றுவான், அவன் ஆட்சி செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான இடமாக அது கட்டமைக்கப்படும் என்பதையெல்லாம் ஹதீஸ்களின் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பாரசீகம் போர் புரிவதில் தேர்ச்சி பெற்றவர்கள். பாரசீகர்கள், ஈரானியர்கள் ஆரம்பத்தில் நெருப்பு வணங்கிகளாக இருந்தவர்கள், இப்போது முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அப்போது நெருப்பு வணங்கிகளாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர்கள் போர் புரிவதில் மிகவும் தந்திரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றை உங்களுக்கு முன்னால் நான் கொண்டு வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால், பத்ரும் உஹதும் நடந்து முடிந்ததற்கு பின்னால் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், இந்த ஹந்தக் யுத்தம், இந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய யோசனையை தீட்டுகின்றார்கள். எப்படி பார்த்தாலும் அவர்கள் குறைஷிகள் மற்றும் சுற்றுப்புறத்தில் வரக்கூடிய மக்களை எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு படைபலம் பெருசா இருக்கு. ரமலானில் நாம் துல்லியமாக பார்த்தோம், கிட்டத்தட்ட 14,000 பேர் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். 14,000 பேர், அதில் 10ல் 1 பங்கு கூட இங்க இல்ல மதீனால. இவர்கள் 14,000 பேரை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? அவ்வளவு பெரிய மைதானம். அவர்கள் உள்ளே நுழைந்தால் மதீனா நாசகரமாகிவிடும். என்ன செய்வது, எப்படி அவர்களை எதிர்ப்பது, பெண்களை எப்படி பாதுகாப்பது, குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை நடத்தக்கூடிய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அரபுகளுக்கு, மதீனா வாசிகளுக்கு மிகப்பெரிய புதிய போர் யுத்தியை அறிமுகப்படுத்துகின்றார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அகழியை நாம் தோன்றலாம், மதீனாவை சுற்றி அகழி தோன்றலாம், இதை தாண்டி அவர்களால் வர முடியாது என்று இந்த அகழியினுடைய யோசனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இவர்? பாரசீகத்தில் இருந்து வந்த சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. இன்று யாரை ஈரானியர்கள் என்று நாம் சொல்கின்றோமோ அதே சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அரபுகளுக்கு தெரியாத போர் யுத்தியை, போர் யோசனையை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகின்றார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கிறார்கள். அவர்களுடைய யோசனையின் அடிப்படையில் அகழியும் தோண்டப்படுகின்றது. அந்த அகழியை அவர்களால் தாண்டி வர முடியாத அளவிற்கு 1 மாத காலம் அந்த போர் நீடித்தது. முஸ்லிம்கள் அதில் தப்பித்தார்கள். அதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர். முஸ்லிம்கள் அந்த படையை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்களுடைய ரூஹ், உயிர் தொண்டை குழியை அடித்துக் கொண்டது, விழி பிதுங்கியது. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான், வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வதவன்னூன். அவர்கள் என்ன நடக்குமோ என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு புயல் காற்றை அனுப்பி அந்த படையை சிதறடித்து விட்டான் என்ற செய்திகளை குர்ஆனில் நாம் பார்க்கின்றோம். இந்த ஹந்தக் யுத்தத்திற்கு யோசனை கொடுத்தது பாரசீகத்தில் இருந்து வந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை இந்த தருணத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதே போன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 2000 கிலோமீட்டர் வித்தியாசம். இந்த 2000 கிலோமீட்டர் ஏற்கனவே ஹூதி சகோதரர்கள் அடித்துக் கொண்டிருந்தார்கள் செங்கடலில். தூரமானதையும் பாயிண்ட் பண்ணி அடித்தார்கள். அதே நுணுக்கத்தை இன்று ஈரான் நுணுக்கமாக எந்த பகுதியில், எந்த இடத்தில் திசை மாறாமல், சிதையாமல், எங்கு சென்று அது வெடிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு பாயிண்ட் பண்ணி அடிப்பதை விஞ்ஞான வளர்ச்சி என்று மக்கள் பேசுகிறார்கள், அதி தொழில்நுட்பம் என்று பேசுகின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா பாயிண்ட் பண்ணி எங்கு யாரை அடிக்க வேண்டும் என்ற செய்தியை குர்ஆன் பேசுகின்றது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த மக்களை அழிப்பதை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வெறும் 2000 கிலோமீட்டர்களுக்கு நீங்கள் புருவம் தூக்கி பார்க்கிறீர்களே, இவ்வளவு துல்லியமாக பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியுமா 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக என்று யோசிக்கக்கூடிய யோசனைக்கு
குர்ஆன் அறிவு தீனி போடுகின்றது. லினுர்சில அலைஹிம் ஹிஜாரத்தன் மின் தீன் முஸவ்வமதன் இன்த ரப்பிக லில் முஸ்ரிஃபீன். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இரவோடு இரவாக அவர்களுடைய மகள்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்துவிட்டு இந்த ஊரை அழிக்கும் போது நெருப்பு மழையை, நெருப்பு கற்களை அல்லாஹு தஆலா பொழிவித்தான். இந்த கல் மழை மாதிரி கச்சா முச்சான் சொல்லி பெய்யல. குர்ஆன் பேசுது சூரத்து ஸாரியாத்ல முஸவ்வமதன், இந்த கல் யாரின் மீது விழ வேண்டும் என்று பெயரிடப்பட்டிருந்தது. பாயிண்ட் பண்ணி அல்லாஹ் அடிச்சான். இந்த கல் இவரின் மீது, இந்த கல் இவரின் மீது, இந்த கல் இவரின் மீது. முஸவ்வமதன் இன்த ரப்பிக லில் முஸ்ரிஃபீன், உங்களுடைய ரப்பிடம் இருந்து பெயரிடப்பட்டு குறிப்பிட்டு பாயிண்ட் செய்து அல்லாஹ் தஆலா அடித்தான் முஸ்ரிஃபீன்கள் மீது என்று குர்ஆன் பேசக்கூடிய இந்த நுட்பம், இதுதான் இன்று தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி என்று பேசுகிறீர்கள். 2000 கிலோமீட்டர் அல்ல, பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேலிருந்து வானிலிருந்து பாயிண்ட் செய்து அடித்தது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே நடந்தது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குர்ஆன் பேசி இருப்பது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் துல்லியமாக கூட வருங்காலத்தில் இன்னும் அதிகமான கிலோமீட்டர்களுக்கு அப்பாலில் இருந்தும் கூட உலகத்தினுடைய இந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு பாயிண்ட் செய்து அடிக்கக்கூடிய துல்லியங்கள் உருவாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சான்று பகர்கின்றது. அதை இன்று ஈரான் நிறுவி இருக்கின்றது. ஈரான் அதை காட்டுகின்றது. உலகம் முழுக்க இதை பற்றி பேசுகின்றார்கள். குர்ஆன் இதை பற்றி மிக ஆழமாக பேசியிருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம், இந்த போர் உங்களுக்கு தெரியும். 2 செய்திகளை ஏற்கனவே நான் நினைவுபடுத்தி விட்டேன். ஹிட்லர், அது போக இவர்களுடைய இந்த கிரேட் இஸ்ரேல் என்று உருவாக்கக்கூடிய விஷயம். பின்பு 2 செய்திகளை இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்வது, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாயிண்ட் செய்து அடிப்பதை குர்ஆன் பேசி இருக்கக்கூடிய இந்த 4 செய்திகளுக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா இட்டு இருக்கக்கூடிய கட்டளையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த திசை எதை பற்றி பேசுகின்றது? சூரியன் அல்லாஹு தஆலா உதிக்கும் திசையாக கிழக்கை ஆக்கி இருக்கின்றான். மேற்கை அல்லாஹு தஆலா சூரியன் மறையும் திசையாக ஆக்கி இருக்கின்றான். அதாவது நமக்கு உதிப்பதும் மறைவதும் இந்த திசையிலிருந்து மாதிரி அதை ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த சூரியனை அல்லாஹு தஆலா கிழக்கிலிருந்து உதிப்பதை போன்று சூரியனை அல்லாஹு தஆலா சிராஜ், ஒளிவிளக்கு, சிராஜம் வஹாஜா என்று பேசுகின்றான். சுடர்விட்டு எரியக்கூடிய ஒளிவிளக்காக சூரியனை நாம் ஆக்கி இருக்கின்றோம். சூரியன் வந்ததும் எப்படி வெளிச்சமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் பட்டப்பகலாக எந்த ஒன்றையும் அறிந்து கொள்ளும் வகையில் தெல்ல தெளிவாக அல்லாஹ் காட்டுகின்றானோ, இதே வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிராஜ் என்று பேசுகின்றான். நான் சொல்லக்கூடிய இந்த நுட்பமான விஷயத்தை ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நஸீரா, உங்களை சாட்சியாளராக, சுப செய்தி சொல்பவராக, எச்சரிப்பவராக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராகவும், அதே போன்று உங்களை சிராஜாக, விளக்காக, சூரியனிற்கு அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ இதே வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்தி சிராஜாக அல்லாஹ் தஆலா உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். என்ன பொருள்? எப்படி சூரியன் வந்ததும் பட்டப்பகலில் வெளிச்சமாக, வெளிப்பரமாக எல்லாமே தெரிகின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது நபியாக இந்த உலகத்திற்கு தோன்றினார்களோ, சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை அல்லாஹ் தஆலா வெட்ட வெளிச்சமாக காட்டிவிட்டான். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இல்ல, மிக தெளிவாக இருக்கின்றது. சத்தியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். கிழக்கை சார்ந்து இருங்கள், மேற்கை சார்ந்து சென்று விடாதீர்கள். இவ்வளவுதான் நுட்பம். கிழக்கை சார்ந்து நீங்கள் இருங்கள், மேற்கை சார்ந்து சென்று விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு யார் எதிரிகள் என்று யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அடையாளப்படுத்தினார்களோ, இவர்களை பின்பற்றாதீர்கள், இவர்களுக்கு மாறு செய்யுங்கள், மாறு செய்யுங்கள் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அவர்களுடைய கலாச்சாரத்திற்குள் சென்று விடாதீர்கள்.
அவர்களுடைய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அது கிழக்கை சார்ந்து இருக்கும். இந்த பக்கமாக நீங்கள் நில்லுங்கள், மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு சென்று விடாதீர்கள் என்ற நுட்பமான இந்த கருத்தை இரண்டிற்கும் சிராஜ் சிராஜ் என்று அல்லாஹ் தஆலா மிக அழகாக பேசியிருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், இந்த காலத்தில் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அவர்கள் பின்பற்றுவார்கள், முழம் முழமாக ஜான்ஜானாக பின்பற்றுவார்கள். உடும்பு புந்திலே அவர்கள் புகுந்தாலும் இவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து புகுவார்கள். யூத நஸ்ரானிகளுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், சூரத்துல் மாஇதாவில் இருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். அல்லாஹ் நேரடியாக பேசுகின்றான், நேரடியாக அல்லாஹ் தஆலா சில கட்டளைகளை விதிக்கின்றான், சில சட்டங்களை நமக்கு போடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஒட்டுமொத்த முஃமின்களையும் அல்லாஹ் அழைக்கின்றான். லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய உட்ட நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அதுல போவாதீங்க. அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள், அவர்களுடைய கலாச்சாரம் வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் தீன் என்பது வேறு. லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எவ்வளவு துல்லியமா பேசுறான் பாருங்க. பஅதுஹும் அவுலியா பஅத், சிலர் அவர்களில் சிலர் சிலருக்கு நண்பர்கள் ஆவார்கள். யூதனுக்கு கிறிஸ்தவன் நண்பன், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நண்பன், விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவங்க வேறு கடவுள், அவர்கள் வேறு கடவுள், எவ்வளவு வித்தியாசம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் யாரை கடவுள் என்று வணங்குகிறார்களோ இந்த கடவுளை பார்த்து இயேசு கிறிஸ்து அலைஹிஸ்ஸலாம் அவரின் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரை விபச்சாரத்திற்கு பிறந்தவர் என்று சொன்னவர்கள் இந்த யூதர்கள். ஆனால் இவர்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை, சேர்ந்து கொள்வார்கள். ஏன்? இலக்கு ஒன்று. இலக்கு எது? முஸ்லிம்களை அழிப்பது. முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய இழப்பில், இந்த நோக்கில், இலக்கில் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய கடவுள் கோட்பாடு வேறு, நம்மளுடைய சம்பிரதாயங்கள் வேறு, கலாச்சாரங்கள் வேறு என்று யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருந்தாலும் முஸ்லிம்களை அழிப்பதில் அவர்கள் இருவர்களும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் பேசுகின்றான், பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்களில் சிலர் சிலருக்கு நண்பர்களாவார்கள். வமையதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும். இப்ப அப்படியே நீங்க அரபு கண்ட்ரியை யோசிக்கங்க. இந்த வசனத்தை ஒரு பக்கம் யூதர்கள் நஸ்ரானிகள், இவர்களோடு நீங்க போகாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா முஃமின்களை பேசுறான். அவர்களில் சிலர் சிலருக்கு நண்பர்களாவார்கள். பேசிட்டு அல்லாஹ் பேசுறான், வமையதவல்லஹும் மின்கும், உங்களிலிருந்து எவர்கள் அவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்வார்களோ ஃபஇன்னஹு மின்ஹும், இவரும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். யாரெல்லாம் யூதர்களுக்கு ஜால்ரா தட்டுறாங்களோ, யாரெல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஜால்ரா தட்டி கொண்டு எந்த அரபு கண்ட்ரிகள் இருக்கின்றதோ ஒட்டுமொத்த அரபு கண்ட்ரிகளும் யூத நஸ்ரானிகளை போன்றுதான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஸாலிம்களுக்கு ஒருபோதும் நேர் வழி காட்ட மாட்டான். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படி ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், நபியே, எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ, எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்களை நீர் காண்பீர், அவர்களை நீர் காண்பீர். இங்கு ஒட்டுமொத்த உலக முஃமின்களை பேசினாலும் நோய் இருக்கக்கூடிய முதல் பட்டியலில் அரபுகள் இருக்கிறார்கள். ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்களை நபியே நீங்கள் காண்பீர். யுசாரிஊன ஃபீஹிம், அவர்களின் பக்கம் விரைந்து செல்பவர்களாக நீங்கள் காண்பீர். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹூதி சகோதரர்கள் அங்கிருந்து அடுக்கிறாங்க, இஸ்ரேல் பக்கமா அடிக்கிறாங்க. சிரமப்பட்டு ஏற்கனவே செங்கடலில் நின்று கொண்டு பொருளாதார சேதத்தை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தினார்கள். அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷுக்கும் இஸ்ரேலுக்கும் கப்பல்களை துவம்சம் செய்தார்கள். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. இது போக அங்கிருந்து கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலை அடிக்கிறார்கள். அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் செய்வதற்காக இங்கிருந்து கிளம்பி யமனுக்கு செல்கின்றான். 3 அரபு நாடுகளை கடந்து செல்கின்றான். வெட்கக்கேடு இல்ல? 3 அரபு நாடுகளை சென்று இன்னொரு 4வது முஸ்லிம் கண்ட்ரியை அழிப்பதற்காக ஒரு யூதன் இந்த 3 அரபு நாடுகளை கடந்து சென்று அடித்துவிட்டு வருகின்றான். ஆனால் அவர்களுக்கு
ஹமாஸ் போர் துவங்கியதும் சவுதியில அவர்கள் அனுமதி கேட்கிறாங்க. நாங்க அங்க வந்து பலஸ்தீனுக்காக போர் செய்கின்றோம். அனுமதி மறுக்கப்படுகின்றது. தரை வழியும் மறுக்கப்படுகின்றது, வான் வழியும் மறுக்கப்படுகின்றது, கடல் வழியும் மறுக்கப்படுகின்றது. அரபுகள் முஸ்லிம்களை மறுக்கிறார்கள், அரபுகள் யூதர்களுக்கு வழிவிடுகின்றார்கள். அல்லாஹ் பேசுறான், யுசாரிஊன ஃபீஹிம், எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் தான் யூதர்களின் பக்கம் விரைந்து செல்வார்கள். பின்பு சொல்வார்கள், யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், நக்ஷா அன் துஸீபனா தாயிரா, அவர்களை பகைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஏதாவது அவங்க செஞ்சிருவாங்க, கஷ்டம். இது ஸல்லல்லாஹு ஐயத்திய பில் ஃபத்ஹி அவ் அம்ரின் மின் இந்திஹி, நபியே விரைவாக அல்லாஹு தஆலா மிக சமீபமாக உங்களுக்கு ஒரு வெற்றியோ அல்லது அவன் புறத்தில் இருந்து ஒரு கட்டளையோ நிச்சயமாக கொடுப்பான். இதை நீங்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாமோடும் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாமோடும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். மிக விரைவாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் வெளிப்படலாம். மிக விரைவாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த டேர்ம் வரலாம், தஜ்ஜாலுடைய சோதனை காலம் வரலாம். பின்பு இப்படி வரக்கூடிய நேரத்தில் இப்படி வந்துவிட்டால் ஃபயுஸ்பிஹு அலா மா அஸர்ரு ஃபீ அன்ஃபுஸிஹிம் நாதிமீன், அன்று அந்த அரபுகள், அதாவது யூதர்களுக்கு ஒத்துமையாக சென்றவர்கள், நஸ்ரானிகளுக்கு உதவியாக இருந்தவர்கள், இவர்கள் அன்றைய தினம் கை சேதப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள், தங்களுக்கு தாங்களே நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். மேலும் இப்படியே உலகம் முடிந்ததற்கு பின்னால் நாளை மறுமை நாளையில் உண்மையான முஃமின்கள் என்று சிலர் இருப்பார்களே, அந்த உண்மையான முஃமின்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து நாளை மறுமையில் பேசுவார்கள், நாங்கள் சத்தியமிட்டு வயகூலுல் லதீன ஆமனு அஹாஉலாஇல் லதீன அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம் இன்னஹும் லமஅக்கும், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் தான் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு பேசினார்களே, இவர்கள் தானே அவர்கள் என்று பேசுவார்கள். அவர்களுடைய எல்லா செயல்களும் நாசமாகிவிட்டது, அமல்கள் சேதமாகிவிட்டது, அவர்கள் பெருத்த நஷ்டமுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மையர்தத்த மின்கும் அன் தீனிஹி, எவர் ஒருவர் தனது மார்க்கத்திலிருந்து திசை திரும்பி செல்கின்றாரோ, அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாகிறார்களோ, ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌம், சமீபமாக நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வந்து விடுவான். தூக்கி போட்டுருவான் உங்களை, வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வந்து விடுவான். ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌம், இந்த சமூகத்துடைய அழகு என்ன தெரியுமா? யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பார். பின்பு அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், முஃமின்களிடத்தில் நல்ல முறையில் நடப்பார்கள், காஃபிர்களிடத்தில் இறை மறுப்பாளர்களிடத்தில் சரியான சட்டங்கள் எதுவோ அதன்படி நடப்பார்கள். மனிதநேயத்தில் குறை வைக்க மாட்டாங்க, அது வேற. ஆனா மதம் தீன் என்று வரும்போது எந்த கலப்படமும் இருக்காது, தீனில் எந்த கொலாப்ஸும் இருக்காது. கடினமான முறையில் சரியான முறையில் இறை மறுப்பாளர்களிடத்தில் நடந்து கொள்வார்கள். மேலும் யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிபவர்களாக இருப்பார்கள். இவ்வளவுதான். நீ யூதனாயிரு, கிறிஸ்தவனாயிரு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த தீனை உலகம் முழுக்க நிலைநாட்ட வேண்டும், இந்த தீனை கொண்டு செல்ல வேண்டும், தாவா பணியாலும் அறப்போராலும் இந்த தீனை வெளிப்படுத்தியாக வேண்டும். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதில் அந்த சமூகம் மிக தெளிவாக இருப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லாயிம், வலா யகாஃபூன லௌமத லாயிம், பழிப்பாளர்களுடைய பழிப்பிற்கு அவர்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது இரண்டு வார்த்தைகளை கொண்டு சொன்னார்கள், மிக நீதமான படையாக இருக்கும், மிக பலமான படையாக இருக்கும். அந்த படையை எந்த படையும் உலகத்தில் மிகைக்காது. அவர்களை விட நீதமான ஒரு இடத்தை, ஒரு மக்களை நீங்கள் காண முடியாது. நீதமாக இருப்பார்கள், படை பலமானதாக இருப்பார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். வலா யகாஃபூன லௌமத லாயிம், அல்லாஹ் சொல்லிட்டு ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு. வல்லாஹு வாசிஉன் அலீம் என்று அல்லாஹ் தஆலா பேசி முடிக்கின்றான். இது ஈரான் இஸ்ரேலுடைய போர். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தகிதுல் காஃபிரீன் அவுலியா மின் தூனில் முஃமினீன், முஃமின்களை விட்டுவிட்டு
முஃமின் அல்லாத இறை மறுப்பாளர்களை, காஃபிரீன்களை, இறை மறுப்பாளர்களை உங்களுடைய உற்ற நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவங்க பின்னாடி போகாதீங்க, அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு செல்லாதீர்கள். தீனில் நில்லுங்கள். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கின்றதோ அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதனுடைய வழியில் சத்தியத்தில் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லிட்டு அத்துரீதுன அன் தஜஅலு லில்லாஹி அலைக்கும் சுல்தானம் முபீனா, அல்லாஹ்விடமிருந்து மிக தெளிவான ஏதோ ஒரு வேதனை உங்களை வந்து அடைவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் சொல்லிட்டு இன்னல் முனாஃபிகீன், நிச்சயமாக முனாஃபிகீன்கள், யூதர்கள், நஸ்ரானிகள், இவர்களுடைய யாரெல்லாம் நயவஞ்சகத்தன்மையோடு இருக்கிறார்களோ, இன்னல் முனாஃபிகீன் ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நாளை மறுமை நாளையில் நரகத்தினுடைய அடி பாதாளத்திற்கு, அகல பாதாளத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா இது முதல் கட்டளை. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது கேட்டால் முதலில் யூத கிறிஸ்துவ கலாச்சாரத்தை பின்பற்றாமல் இருங்கள். இதுவே முதல் வெற்றி. ஒரு முஸ்லிமுக்கான முதல் வெற்றி, உங்களுடைய தீனை அவர்களுடைய தீனோடு நீங்கள் கலக்காதீர்கள். உங்களுடைய தீனில் நீங்கள் உறுதியாக இருங்கள். ஷேவிங் செய்யாதீர்கள், தாடி வளருங்கள். முதல் அடிப்படை, ஒரு முஃமின் என்று உங்களை நீங்கள் நிறுத்தினால் யூத கிறிஸ்துவ கலாச்சாரத்திலிருந்து வெளியே வாருங்கள். தீன் என்று குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்கின்றதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். இது முதல். இரண்டாவது, அல்லாஹு தஆலா பேசுகின்றான், இது ஒட்டுமொத்த முஃமின்களுக்கு பேசப்பட்டாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக தெளிவாக நமக்கு புரிய வருகின்றது. இரண்டாவது விஷயம், இல்லல்லதீன தாபு, தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில். யூத கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் இருந்து வெளியே வாருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். தான் செய்துவிட்ட வாழ்க்கையினுடைய இந்த அசிங்கத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனை நஜீஸ்களை கொண்டு கலந்து விட்டோமே, கலப்படமாக்கி விட்டோமே, இதில் தௌபா செய்யுங்கள். தாபு. நம்பர் 3, வஅஸ்லஹு, இணக்கமாக இருங்கள். இணக்கமாக இருங்கள். போதும், மசாயில்களை கொண்டு சண்டை போட்டதெல்லாம் போதும். வஅஸ்லஹு, உங்களால் முடிந்தால் ஒரு சபையில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். சபை குழையும்படி ஃபித்னாவை நீங்கள் செய்யாதீர்கள். வஅஸ்லஹு, பின்பு வஅதஸமு பில்லாஹ். நம்பர் 4, வஅதஸமு பில்லாஹ், அல்லாஹ்வை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். இதை விட்டால் நீங்கள் வழிகட்டி விடுவீர்கள். குர்ஆனை எவர் ஒருவர் பின்னுக்கு தள்ளுகின்றாரோ, குர்ஆனை இரண்டாவது கட்டமாக, மூன்றாவது கட்டமாக எப்போது பார்க்கிறாரோ அவர் நேர்வழி கெட்டுவிட்டார் என்பதற்கான அடையாளம் அவர் குர்ஆனை விட்டதுதான். வஅதஸிமு பில்லாஹ், மறுமை நாள் வரைக்கும் நபிமார்கள் இருக்க மாட்டார்கள். நல்லவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களை வழிநடத்தக்கூடிய அமீர் இருக்கிறாரோ இல்லையோ, குர்ஆனை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். வஅதஸிமு பில்லாஹ், குர்ஆனை இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள். இது நம்பர் 4. நம்பர் 5, வஅக்லஸு தீனஹும் லில்லாஹ். வஅக்லஸு தீனஹும் லில்லாஹ், தீனை அல்லாஹ் ஒருவனுக்காக கலப்படமற்ற தீனாக ஆக்குங்கள். தீன்ல கலக்காதீங்க. தீன்ல கச்சா முச்சான்ற மடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து புகுத்தாதீர்கள். இந்த தீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வெண்ணிற பாலாக எப்படி சஹாபாக்களிடத்தில் கொடுக்கப்பட்டதோ, எப்படி கொடுக்கப்பட்டதோ இதே போன்ற தீன் இன்றும் இருக்கின்றது. அதை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் மிக அழகாக நீங்கள் எடுங்கள். அந்த தீனை அப்படியே நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் மௌத்தாக கூடிய நேரத்தில் இந்த தீனுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற கேள்வி கட்டாயமாக இருக்கும். இது நம்பர் 5. நம்பர் 6, அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்பி பேசுகின்றான். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், அல்லாஹ் உங்களை ஏன் அதாபு செய்ய போகின்றான்? அல்லாஹ் உங்களை ஏன் அதாபு செய்ய போகின்றான்? 2 தன்மைகள் உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான். எது அது? இன் ஷகர்தும். இது நம்பர் 6 நம்முடைய தலைப்புல. நம்பர் 6வது, அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இது மிகப்பெரிய விஷயம். ஒட்டுமொத்த நபிமார்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசும் போதெல்லாம் அவர் நன்றி உள்ள அடியாராக என்னிடத்தில் திகழ்ந்தார், இருந்தார் என்பதை கொண்டு அல்லாஹு தஆலா பேசுவான். இன் ஷகர்தும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால். இரண்டாவது, வஆமன்தும், அதாவது 7வது நம்முடைய தலைப்பில்
ஏழாவது பாயிண்ட், வஆமன்தும், ஈமான் கொண்டவர்களாக இருங்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ்ஸப்ர் என்ற இந்த 4 தன்மைகளும் யாரிடத்தில் ஒரு சேர்கிறதோ அவருடைய ஈமான் தான் நஷ்டமில்லாத ஈமானாக நாளை மறுமையில் இருக்கும். அந்த ஈமானை தான் இங்கு அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். மீண்டும் நான் இந்த 7 விஷயங்களை நினைவுபடுத்துகின்றேன். நம்பர் 1, யூத கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரத்திற்கு மாற்றம் செய்யுங்கள். தயவு செய்து நீங்கள் அதற்குள் சென்று விடாதீர்கள். நம்பர் 2, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்து விடுங்கள். நம்பர் 3, இஸ்லாஹ் செய்யுங்கள். இஸ்லாஹ், இணக்கமாக இருங்கள். சமூக பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு அதிகாரம் உங்களிடத்தில் இருந்தால் அதை பயன்படுத்தி பிரச்சனையில் தீர்வை கொண்டு வாருங்கள், இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், சமநிலையை உருவாக்குங்கள். ஃபித்னாவை செய்து பிரிவினை செய்யாதீர்கள், இஸ்லாஹ் செய்யுங்கள். நம்பர் 4, அல்லாஹ்விடத்தில் இறுக்கமாக அல்லாஹ்வினுடைய கயிறை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், குர்ஆனை பற்றி இருங்கள், அல்லாஹ்வை பற்றி பிடித்தவர்களாக இருங்கள். நம்பர் 5, இஹ்லாஸோடு இருங்கள். இந்த தீனை அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ இந்த தீனில் எதையும் கலந்து விடாதீர்கள், இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்விடத்தில் இருங்கள். நம்பர் 6, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள். நம்பர் 7, ஈமான் என்று குர்ஆன் எதை பேசுகின்றதோ அந்த அடிப்படையில் முழுமையான ஈமான் கொண்டவர்களாக இருங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிடுகின்றான். இது சூரத்துல் நிசாவினுடைய கடைசி பகுதியிலே நீங்கள் காணலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் சூரத்துல் வல் முஹ்ஸனாத் என்ற 5வது ஜுஸ்ஸினுடைய கடைசி பகுதியிலே நீங்கள் காணலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யார் ஜெயிப்பார்கள் யார் தோப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, யூத கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன் என்ன பேசுகின்றதோ அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான கடமை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.